ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம நல்லா புசு புசுன்னு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக செய்கிறத விட இது கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்து நான் நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. வழக்கமாக பஜ்ஜியில் சீரகம் வந்து சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த சீரகம் வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி விக்ஸு இந்த மாதிரி இதை வச்சு மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து கட்டி சேராமல் இருக்கும். எப்போவுமே கடலை மாவை ஒரு டைம் சலிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி கலந்தோன்னா வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பஜ்ஜி போடும் போது நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ இதை தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வாழைக்காவை தோலெல்லாம் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு இப்போ பஜ்ஜி சீவுறது இருந்தால் அதில் வந்து சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து காய் சீவுறதுலே தான் சீவி எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மெல்லிஸாக நீளமாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா காயும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு எப்போ மிக்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மாவு வந்து டிப் பண்ணி எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். நானே கொஞ்சம் குட்டி பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிட்டேன். வாழைக்காய் நல்லா நீட்டாக இருந்ததுனால டிப் பண்ணி எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி மாவில் நனைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே வந்து அந்த விழும் இல்லையா, அந்த மாவை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இல்லைன்னா பஜ்ஜி வந்து சப்பாக தான் வரும். நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா புசு புசுன்னு வரும். ஒன்று போட்டுட்டு அடுத்தது எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா உப்பி மேலே எலும்பி வந்துடணும். பாருங்கள், அது நல்லா உப்பி மேலே வந்துருச்சு. இப்போ அடுத்தது போட்டோன்னா அது அடுத்தது போடுறதுக்குள்ளே நல்லா புஃப்னு வந்துடும் பஜ்ஜி. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வேக வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதுக்குள்ளே பஜ்ஜி வந்து நமக்கு வெந்துடும். பாருங்கள், இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கிற காயை மாவில் நல்லா டிப் பண்ணி பஜ்ஜியாக போட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். கலருக்கு நம்ம வந்து சில்லி பவுட்ரு சேர்க்கணும், இல்லைனா ஃபுட் கலர் சேர்க்கணும். வீட்டில் செய்கிறதுனால நம்ம அப்படியே செய்ய சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் வீட்டில் செய்யும் போது இதே மாதிரி சீரகம் வந்து சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வரும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.